வெல்கம் டு மை சேனல். சமீபத்துல வெற்றிமாறன் டைரக்ஷன் செஞ்சு விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் நடிச்சு வெளிவந்த விடுதலை பார்ட் 2 விடுதலை படத்தோட சீக்வலா வந்ததுதான். விடுதலை பார்ட் 1 விமர்சகர்கள் கிட்டையும் சரி, ரசிகர்கள் கிட்டையும் சரி ரொம்பவும் வரவேற்பை பெற்ற படம். அதுலயும் குறிப்பா ஃபேமிலியா வர ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா இந்த பார்ட் 2 படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கம்மி தான். பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2லயும் கதை அம்சம், டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தாலும் படத்துல வயலன்ஸ் காட்சிகள் அதிகமா இருக்கு. அதனால குழந்தைங்களோட படம் பார்க்க விரும்புறவங்க இந்த படத்தை சூஸ் பண்ண யோசிக்கிறாங்க. ஹாலிவுட் படமான முஃபாசாவும் இந்த விடுதலை பார்ட் 2வும் டிசம்பர் 20ஆம் தேதி அப்போ ஒன்னாதான் வெளிவந்தது. முஃபாசா வால்ட் டிஸ்னி தயாரிப்புல வெளிவந்த திரைப்படம். வால்ட் டிஸ்னி படம்னாலே அது கிட்ஸ் அப்புறம் டீனேஜர்ஸ் ஆடியன்ஸ எய்ம் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு அட்வென்ச்சர் படமா வந்திருக்கு. சோ கண்டிப்பா இந்த படத்தை ஃபேமிலியா போய் பாக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த வகையில ஃபேமிலி ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் முஃபாசாவா தான் இருக்கு. விடுதலை பார்ட் 2 வெளிவந்ததுல இருந்து பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல டாப்ல தான் இருந்தது. இப்போ வந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடே கலெக்ஷன்ல முஃபாசா அதிகம் கலெக்ஷன் பண்ணி விடுதலை பார்ட் 2 ஓட கலெக்ஷன் குறைஞ்சிருக்கு. கிறிஸ்துமஸ் அப்போ முஃபாசா தமிழ்நாட்டுல 4.23 கோடி கலெக்ஷன் செஞ்சிருந்தது. விடுதலை பார்ட் 2 2.93 கோடி தான் கலெக்ஷன் செஞ்சிருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் விடுதலை பார்ட் 2 அவாய்ட் பண்றாங்கன்றதுக்கு இதுவே பெரிய உதாரணம். டிஸ்னி தயாரிச்ச ஹாலிவுட் படமான முஃபாசா விடுதலை பார்ட் 2க்கு போட்டியா இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ முஃபாசா தான் லீடிங்ல இருக்கு. அதோட டிசம்பர் 27ஆம் தேதி நெஞ்சு பொறுக்குதிலேயே சமுத்திரக்கனி நடிச்ச ராஜா கிளி, திருமாணிக்கம், சரத்குமார் நடிச்ச த ஸ்மைல் மேன் படம்லாம் வந்திருக்கிறதால விடுதலை பார்ட் 2 படத்தோட ஸ்கிரீன் எண்ணிக்கையை குறைக்க போறாங்க. இதனால கலெக்ஷன் இன்னும் குறையறதோட ஆடியன்ஸுக்கு ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கும். அதனால அடுத்ததா விடுதலை பார்ட் 2 படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ற வேலையில இறங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஓடிடி ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ Zee5 வாங்கியிருக்காங்க. ஜனவரி 24ல இருந்து ஓடிடில ஸ்ட்ரீம் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓடிடில ஸ்ட்ரீம் ஆகும்போது விடுதலை பார்ட் 1 மாதிரியே அன்கட் சீன்ஸோட விடுதலை பார்ட் 2 ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. தியேட்டர்ல வந்ததை விட 1 மணி நேரம் கூடுதலா படத்தோட லென்த் இருக்கும்னு சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் விடுதலை பார்ட் 2 பிடிச்சது, யார் யாருக்கெல்லாம் விடுதலை பார்ட் 2 பிடிக்கல கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.